வணக்கம் நேயர்களே. புத்தாண்டு வாழ்த்துக்களோடு புது வருடத்தை சந்திப்போம். 2026 துவங்குகிறது. இந்த 2026ல் என்னென்ன நல்ல பலன்கள் இருக்குது, யார் யாருக்கு எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள், சாதக பாதகமான விஷயங்கள், இவைகளை பற்றி இப்போ கொஞ்சம் தனித்தனியாக ஒவ்வொரு ராசி வாரியாக பார்ப்போம். இதற்கு முன்னாடி 2026 துவங்குகிற போது இருக்கின்ற கிரக சஞ்சாரங்களை பார்க்கின்ற போது இந்த வருடம் எந்த கிரகத்தின் பலம் அதிகமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன் மிக ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிறார். வளர்பிறை சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில், அதனால் துவாதசி திதியில் சந்திரன் இருக்கிறார். உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறார். கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் 7ஆம் இடத்திலே திக்பலத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட 2 கிரகங்கள் மிக அதிக பலம் பெற்றிருக்கின்ற ஒரு காலச்சூழலில் இந்த 2026 பிறக்கிறது. இதில் முதலாவதாக மேசராசினியர்கள். இந்த மேசராசினியர்களுக்கு இந்த 2026 பார்த்தீங்கன்னா, அந்த வளர்பிறை சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கட்டாயமாக நிறைய பேர் இந்த வருஷத்தில் பார்த்தா இது வரைக்கும் கார் வாங்காதவங்க, பைக் ஓட்டிகிட்டு இருந்தவங்க, இல்லை சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தவங்க, பைக் வாங்காதவங்க, இப்படிப்பட்ட வாகனங்கள் மூலமாக மகிழ்ச்சி பெறுவது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இந்த வருடத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே வாகன சுகம், உடல் மனம் சார்ந்த முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், உங்கள் தாயின் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், இளம் பிள்ளைகளின் கல்வி, அதாவது பள்ளிக்கூடத்து படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளோட கல்வி, இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அசாதாரணமான ஒரு முன்னேற்றங்கள், மாற்றங்கள், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், இப்படிப்பட்டதெல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப காலமாக மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் சார், ப்ரெஷர் மாற்றி மாற்றி ஏதாவது உடம்பு படுத்துது, இப்படியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மேசராசினியர்களாக இருந்தீர்களானால் இந்த வருடத்தில் ஏதோ ஒரு நல்ல மருந்து, நல்ல மருத்துவரின் துணை என்று சொல்லக்கூடியதோடு உங்களுடைய உடல்நல பிணிப்பிடைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம், நல்ல சந்தோஷமாக சாப்பிடலாம், தூங்கலாம், இப்படிங்கிற ஒரு நிலவரத்தை எல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவங்க இந்த வருஷத்தில் சந்திக்கலாம். அதே போல் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பகவான் பாதி, அதாவது ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் அதுக்கப்புறம் 4ஆம் இடத்திற்கும் வருவார். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால என்னோட வேண்டுகோள், இந்த ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் திட்டமிடுதலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முயற்சிகள் மிகச் சரியாக பண்ணணும். 10ஆம் தேதி ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் தேதி காலையில் அவர் 10 மணிக்கு வர சொன்னால் நீங்கள் 9 மணிக்கு அவங்க கேட்ட தட்டுற மாதிரி அந்த பஞ்சுவாலிட்டி, முயற்சிகள், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிடுதல், இப்படிப்பட்டதில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். காரணம், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கின்றது. அதுக்கான முயற்சிகள் கொஞ்சம் தளர்ந்து போகின்ற வாய்ப்புகள் வரும். இதை நீங்கள் மனசால பழக்கத்தில் மாற்றி கொள்ள வேண்டியது கட்டாயம். இதே போல் அந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அநேகமான பெண் பிள்ளைகளுக்கு, மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ இந்த வருஷம் 2026ல் ஜூன் 1ஆம் தேதிக்கு உள்ள ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறோம், ஒரு கல்யாணம் சம்பந்தப்பட்டது, ஒரு பிள்ளை பேறு பெற்றுக்கொள்வது, குடும்பத்தில் இந்த பிள்ளைகளை மையப்படுத்தி மகிழ்ச்சியாக ஒரு தருணங்கள், சுப செய்திகள், சுபகாரியங்கள், இதை செய்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த 2026ல் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கண்டிப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே போல் இந்த 2026ல் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். சொந்த தொழில், நீங்கள் எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சரியான லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் போட்ட உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், போட்ட முதலுக்கு நல்ல சம்பாத்தியம் வருது. இப்படிங்கிற நிலவரம் இருக்கிறதுனால இந்த சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சற்று இன்னும் அதிகமாக அகலக்கால் வச்சு புதிய இடங்களுக்கு, புதிய தொழில் விருத்திகளுக்கு இப்படிப்பட்ட முயற்சிகளை தாராளமாக எடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் இப்படி எதையாவது ஒன்று புதுசாக செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அந்த மனநிலைகளும் உதவிகளும் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இதே போல் இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. இந்த 7.5 சனியை நீங்கள் பார்த்தோன்னா பயப்பட வேண்டியதில்லை. இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு 20-22 வயது வாலிபத்தில் இருக்கக்கூடியவர்கள் சற்று அந்தந்த வயதுக்கு தகுந்தபடி நீங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும்.
மற்றபடி பெரிய பாதகம், பெரிய சிக்கல்கள் ஒன்றும் வந்துடாது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்துக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் நண்பனாச்சு, நான் ஓடி போய் அங்கே நிற்கிறேன், அவன் கூப்பிட்டான் ஓடுனேன், இப்படிங்கிறதுல கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்க. இந்த டூ வீலர் ஓட்டுறவங்க, கொஞ்சம் முதல்ல பழகிக்கிட்டவங்க, இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் வாகனம் பழகிறதுங்கிறது ஒரு அவசர தேவைக்கு பயணம் பண்ணுறதுக்கே தவிர அதில் ஒரு சந்தோஷப்பட்டு ஸ்டைல் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத கவனம் கொள்ளுங்கள். அதே போல் இந்த 7 சனியை பொறுத்தளவு 30 வயதுகளுக்கு மேம்பட்டவர்களாக இருந்தீர்களானால் உங்களுக்கு பெரிய துன்பங்கள், துயரங்கள் இருக்காது, பயப்பட தேவையில்லை. இப்படியாக இந்த 2026 பொறுத்தளவு அநேகமாக நிறைய மாற்றங்கள், இடமாற்றங்கள், பதவி மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இப்படி இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏராளமாக இருப்பதை பார்க்க முடியும். நீங்களும் அதற்கு தகுந்தபடி உங்களுடைய முயற்சிகளிலே ரொம்ப தீவிரமாக இறங்குனீங்கன்னா அந்த மாற்றங்களை கொண்டாடும்படியாக அமைத்து கொள்ள முடியும். 2026 மேசத்திற்கு சிறப்புத்தான். ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த 2026 ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். சூரியனுடைய நட்சத்திரத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார். 2 ஒளிகிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்கின்ற அமைப்பை பெற்றிருக்கிறதுனால, சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுனாலையும், சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனாலையும், பௌர்ணமியை நோக்கிய சந்திரனாக இருக்கிறதுனாலையும் மிக அதிகபட்ச ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை நோக்கிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக எளிதாக கனகச்சிதமாக கை சேரும் அப்படிங்கிற ஒரு காலச்சூழல் இந்த வருடத்தின் பிறப்பிலேயே காத்து கொண்டிருக்கிறது. சற்று அதற்கு தகுந்த நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். புதிய உறவுகள் அமைவார்கள், புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், புதிய தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய கஸ்டமர்ஸு அல்லது புதிய ஆர்டர் கிடைக்கும். ஏதாவது நாடு தழுவிய வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் பண்ணக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட நிலைகளிலே உங்களுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல் இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு யாருன்னு தெரியாதவங்களுடைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாழ்க்கை கொஞ்சம் வேகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. இப்படிப்பட்ட வேகத்தோடு கூடிய வாழ்க்கை உண்டு. இந்த தினசரி வருமானம் பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த கஸ்டமர் சப்போர்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப பிரமாதமாக அமையும் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026. அதே மாதிரி உங்களுடைய முயற்சி, உழைப்பு அத்தனையும் பணம் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறத பார்க்கலாம். 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். அவர் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் நீங்கள் எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை. நெகட்டிவாக போயிடுமோ, ஏதாவது சரியாக வராதோ, இந்த கடனை வாங்குறமே கட்ட முடியுமா, இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, இப்படி என்று எந்த காரியத்தை துவங்குகிற போதும் இயல்பாக மனிதனுக்கு வருகின்ற சந்தேக குணத்தை இந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செயல்படுங்க. அதே போல் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேர்களுக்கு கடன் பட்டாவது காரியங்கள் கச்சிதமாக நடக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செலவுகளும் வரும், அதை ஈடுகட்டக்கூடிய வரவுகளும் வரும். பற்றாக்குறைக்கு கடன் பட்டாவது காரியம் கனகச்சிதமாக நடக்கக்கூடிய அந்த காலச்சூழல் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் எடுக்கிறவங்க இருப்பாங்க, அதை கெட்டுறவங்களும் இருப்பாங்க. இப்படி வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதித்தோம், எதையோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு 2026 ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் சுறுசுறுப்பாக வரவழைச்சிக்கணும், தூக்கத்தை குறைச்சிக்கணும், சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடணும். இந்த தனி மனித ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கைப்பற்றி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வயதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் வந்து தலையில் விடும். இதை நீங்கள் கமிட் ஆகியே தீரணும். தள்ளி போட முடியாது, உதற முடியாது. வீட்டுக்குள்ள கணவன், மனைவி, குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய கட்டாயங்கள் நிறைய உண்டு. காரணம், சனி பகவான் இதில் 5ஆம் இடத்தையும் பார்க்கின்றார், உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார். வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் மூலமாக செலவுகள், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏதாவது தர்க்கவாதங்கள், தகராறுகள், பிரச்சனைகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், இப்படி ஏதோ ஒரு கருத்தின் அடிப்படையில் குடும்ப ஒற்றுமை கட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம். இதே போல் இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே தான் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கிறாங்க.
அப்போது அடிப்படையாகவே இந்த வாழ்க்கை இந்த வருடம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, போட்டிகள் கலந்த ஒரு வாழ்க்கை முன்னாடி இருக்கிறத நீங்கள் உணர முடியும். இந்த இன்டர்வியூக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கனகச்சிதமாக கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி போகணும். எந்த உழைப்பு எதையிலுமே நீங்கள் கோட்டை விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை வசப்படுத்தி கொள்ளுவதற்கான முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும். இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க உயர் படிப்பு படிக்க ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில முட்டுக்கட்டை முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அது ஏதோ ஒரு நன்மைக்கு என்று புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி இந்த 2026 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ராகு கேதுகள் கூட மிட் பாயிண்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆகினால் வாழ்க்கையில் நல்லது கெட்டது இரண்டையும் சமப்படுத்தி முன்னேறுகின்ற ஒரு காலச்சூழல் உங்களுக்கு இருக்குது. வருடத்தின் இறுதி பாகம் என்பது உங்களுக்கு கனகச்சிதமாக இருக்கிறத பார்க்கலாம். இதே போல் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருக்குது திருக்கணித பஞ்சாங்கப்படி. இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி என்பது இன்னும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்களை செய்யும். காரணம் குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி, சொத்து பத்துகள் சேரும், சொத்துக்களை மாற்றி அமைக்கின்ற தருணங்கள், அந்த திட்டங்களில் வெற்றி பெற முடியும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த நிலம் வாங்கி வைக்கிறது கட்டி வைக்கிறது இப்படிப்பட்ட இடம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 2026 ரிஷபத்தில் பிறந்த உங்களுக்கு வருடத்தின் பாதிக்கு பின்னாடி நிறைய வேகமாக உங்களுக்கு முதலீடுகளும் சொத்துக்களும் சுகங்களும் சேருகின்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். 2026 பொறுத்தளவு ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று போராட்டம் இருந்தாலும் கடினமான போட்டிகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் நானே வெற்றி பெற்றேன் என்று சொல்லுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சிறப்புத்தான். மிதுனம் ராசி நேயர்களே, 2026 மிதுனம் என்ன செய்ய போகிறது, என்ன நடக்கும் என்று பார்க்கிற போது உங்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக குறிப்பாக பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் இருந்து வந்திருக்கக்கூடிய சலசலப்பு குறையும், நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். வளர்ந்த பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து கிடைக்கும். வருமானங்கள் பெருகும். புதிய திட்டங்கள் துவங்குவதிலே தடைகள் அகலும். புதிய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகி அதன் மூலமாக திட்டங்கள் துவங்குகிற வாய்ப்புகள் கிடைக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான மேல் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட தடைகள் அகலும். நீங்கள் நினைத்தபடி நினைத்த இடங்களுக்கு சென்று படிக்கின்ற வாய்ப்புகள் உருவாகும். அதற்கு தகுந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட உதவிகள், அரசாங்கத்தின் உதவிகள், கல்லூரிகளின் உதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு கனகச்சிதமாக இந்த வருடத்தில் கிடைக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சீரும் சிறப்பும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் 7ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பலவிதமான முன்னேற்றங்கள் பலவிதமான சந்தோஷங்கள் இப்படி கொண்டாடி மகிழ்கின்ற அளவிற்கு வாழ்க்கை சிறக்கின்ற ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளை செல்வம் பெற்றுக்கொள்ளக்கூடிய புதர்பாக்கிய சந்தான விருத்தி, பார்க்கின்ற இடங்களுக்கெல்லாம் சென்றுகின்ற இடங்களிலெல்லாம் பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து பெறுகின்ற வாய்ப்புகள், கண்டிப்பாக ஏதாவது முதலீடுகளை வளர்த்து கொள்வது, வீடு வாங்குகிறேன் கார் வாங்குகிறேன் இப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல், இப்படி பல கோணங்களில் இந்த 2026 அதிலையும் அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைத்தபடி வாழ்க்கையை நகர்த்தி கொள்ளுகின்ற அத்தனை அரிய வாய்ப்புகளும் உங்களை சுற்றி இருக்கின்ற காரணத்தால் இதை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இதேபோல் 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் குறிப்பாக பெற்றோர்களில் தகப்பனாரின் உடல்நிலை, தகப்பனார் சம்பந்தப்பட்ட தொழில்நிலை இதில் எல்லாம் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இதுவரையும் இருந்து வந்திருக்கக்கூடிய போட்டி பகைமை இதெல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவும் குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருப்பார். தூங்குறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லைங்கிற அளவுக்கு பிஸியாகிற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. பொதுவாக இந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தூக்கம் பிடிக்கலை, ராத்திரி தூக்கம் வரல இப்படிங்கிற கோணங்கள், அல்லது ராத்திரி பயணங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தூரத்து பயணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கூட இந்த மிதுனத்தில் பிறந்த ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழல் இருக்கும். இதை சமாளித்து கொள்ளக்கூடியதாகவே இருக்கும். இதே போல் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பகவானும் ஒரு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி ஆகி 2ஆம் இடத்துக்கு போவார். இந்த 2ஆம் இடத்திற்கு போவது ஒரு பக்கம் நல்லதுன்னாலும் கூட மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வீட்டுக்குள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் குறையலாம்.
இருந்தாலும் தாயின் உடல்நிலைகளிலே சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அதே மாதிரி இந்த 2026 மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் நல்ல சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள், முன்னேற்றங்கள் இவைகளெல்லாம் கிடைக்கும். இடையிலே ஏற்பட்டு போன ஒரு மனக்குழப்பங்கள், மன திருப்தியற்ற ஒரு நிலைகள் எல்லாம் மாற்றத்தை பெற்று 2026 துவங்குகிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இந்த 2026 குறிப்பாக 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, இந்த ராகு 9ல் போகிற போது குறிப்பாக சொல்ல போகிறோம்னா தகப்பன் வழி சொத்துக்கள், தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் அல்லது வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள், செலவுகள், இப்படிப்பட்ட சுப விரயங்கள் இவைகளெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் இருக்கும். இதையெல்லாம் கடந்து போகின்ற சக்தி உங்களுக்கு உண்டு. இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு செல்லுகிற போது பதவி மாற்றங்கள், புது பதவிகள், புதிய உயர்வுகள், புதிய திட்டங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், சொந்த தொழில் முன்னேற்றங்கள், இப்படிப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அருமையான முன்னேற்றங்கள், கை நிறைய பணப்புழக்கம் இருக்குது. இப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சபலத்தில் 12ல் அமர்கின்ற காரணத்தால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அவைகளெல்லாம் நீங்கள் ஒரு சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளுகின்ற மனநிலைகளும் அந்த சூழலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். சூரியன் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் லைஃப்பில் நம்ம வாழ்கிறோம், இது நல்லா தான் இருக்குது, இதில் இன்னும் பிரச்சனை இல்லை, இப்படி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமம் எல்லாம் இந்த இடத்துல முன்னுக்கு வரும். முயற்சிகள் முழுவதும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையிலும் இருந்திருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மனக்கிலேசங்கள், தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள், குளறுபடிகள் இவைகளெல்லாம் 2026 சற்றே அகன்று உங்களுக்கு தகுந்தபடி உங்களோட தைரியத்துக்கு தகுந்தபடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியும். 2026 மிதுனத்திற்கு கண்டிப்பாக மிகச்சிறப்பாக இருப்பதை பார்க்கலாம். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்குற போது 2025 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சார், 26வது நல்லா இருக்குமா இப்படி என்று கேட்கின்ற அளவிற்கு கேள்விகள் உண்டு. 2026 பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்று சொல்லக்கூடிய வியாழ கிரகம் ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்து செலவுகள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் அதை சமாளித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வரவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் அவர் அங்கே இருப்பார். இந்த ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் தைரியமாக செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். கடன்களை பற்றி பயம் கொள்ளக்கூடாது, எதிரிகளை பற்றி யோசிக்கக்கூடாது. நீங்கள் எடுத்த காரியத்தில் என்ன தடைகள் ஏற்பட்டாலும் செய்து முடிப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த மன ஒரு பலம் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் வளர்த்துக்கணும். அதே மாதிரி அந்த ஜூன் மாதம் வருகிற வரைக்கும் கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மனபலம் சற்று குறையும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மறதி குணங்கள் அதிகரிக்கும். குடும்பத்திலே உட்கட்ட போராட்டங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே சற்று ஏறக்குறைய ஒரு ஏற்றத்தாழ்வு கலந்த ஒரு குழப்பமான நிலைகளெல்லாம் இந்த 2026 பிறந்து முதல் 6 மாதங்களில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனாலும் இவைகளையெல்லாம் சமாளித்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலம், தனிப்பட்ட சிந்தனைகள், உங்களுடைய முயற்சிகள் மிகப்பெரிய சாதகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. காரணம், 6ஆம் இடத்துல போய் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இப்படிப்பட்ட கிரகங்கள். அப்போ 6ஆம் இடத்துல அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அமர்கின்ற போது எதிரிகளை பந்தாடிடுவீங்க. எதிலையுமே தோற்று போகாமல் தப்பித்து கொள்ளுகின்ற அல்லது வெற்றி பெறுகின்ற இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலை 2026 கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கலாம். உங்களிடமும் திறமை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு வாழுகிறது போன்ற போற்றி புகழுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் மற்றவர்கள் மூலமாக தெரிய வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த கேது பகவான் அநேகமாக டிசம்பர் மாதம்தான் அங்கேருந்து புறப்பட்டு ராசிக்கு வருவார். 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அங்கு ராகு இருக்கிறார். கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். முதுகு வலி, கழுத்து வலி, அடிவயிற்று கோளாறுகள், முட்டி வலி, கால் வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிடிப்பீடைகள், இப்படி ஏதாவது ஒன்றை உங்களிடம் கொடுத்து சமாளிக்க வேண்டிய அந்த வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருப்பார். இதே 2026 ஜூன் மாதம் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்க போகுது. காரணம், உங்கள் ராசிக்கே குரு பகவான் வந்து விடுகிறார். ராசிக்கு வருகிற போது முதல்ல 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள் நீங்கள் தகப்பனாகவோ தாயாகவோ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கச்சிதமாக செய்து முடித்து ரொம்ப சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வரும்.
கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து அபரிவிதமான முன்னேற்றம், சந்தோஷம், மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கிறத பார்க்கலாம். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த 2026 புதிய தொழில், புதிய உத்வேகம், புதிய பழக்க வழக்கங்கள், இப்படி அநேக நல்ல முன்னேற்றங்களை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும். இதே போல் 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, கார் வாங்கிறது, தங்கம் வாங்கிறது, முதலீடு பண்ணுறது, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காலச்சூழல். இப்படியாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவே சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அவர் 9ஆம் இடத்திலிருந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் லாபங்களிலே சற்று கவனமாக இருக்கணும். உடன்பிறப்புகளில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களின் உடல்நிலை பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளணும். கொடுத்த பணத்தை எப்படி கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இடைவிடாது ஞாபக சக்தியோடு உங்கள் தொழில் வாய்ப்புகளை தொடர வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகள் அக்கறையோடு தங்களுடைய வேலைகளை பண்ணணும். ஒத்தி போடுகின்ற பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். வாழ்க்கையில் எந்த தருணங்களிலுமே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற பழக்கத்தை இந்த வருஷத்தில் விட்டுடுங்க. இன்று தான் உங்களுக்கு சொந்தம் என்பதை புரிந்து கொண்டு இன்றே முடிப்பதற்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் அல்லது துக்கம் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்காது. இதேபோல் 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகளை வென்று காட்டுவதற்கும், நோய்களில் விடுதலை விடுவதற்கும், கடன்களை கட்டி முடிப்பதற்கும் வாய்ப்புகளை கொடுப்பார். அதேபோல் பங்காளி சண்டை, சொந்த பந்தங்களிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை இப்படிங்கிறதையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயங்களை கொடுத்து கொண்டிருப்பார். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 கடகத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாரா முன்னேற்றங்கள் இப்படிப்பட்ட அமைப்புகளும் வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராகு, கேது, சனி இப்படிப்பட்ட கிரகங்களின் தாக்கத்தின் காரணத்தால் பெரிய விஷயத்தில் மாட்டிக்க மாட்டீங்க. படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, யார் பின்னாடியும் போகாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். இப்படிப்பட்ட நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் அமைத்து கொண்டால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பயம் கொள்ள தேவையில்லை. சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அட்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைக்கணும். இதில் நீங்கள் ஏற்கனவே சொல்லுவீங்களே சார் 30 வயசு முடிஞ்சு போச்சுன்னா அட்டமத்து சனி, 7.5 சனி பெரிய தாக்கத்தை கொடுக்காதுன்னு சொல்லுவீங்களே. உண்மைதான். அட்டமத்து சனியினால் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட போகிறதில்லை. நீங்கள் அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஆகினால் உங்களை பொறுத்தளவு உடல்நலம், மனநலம் இப்படிங்கிறதுல ஒரு பெரிய தொல்லைகள் வராது. நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக, சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை பாதையை இந்த வருடத்தில் கழிக்கலாம். ஆனால் இதே சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் 10ஆம் இடம் என்பது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில். அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் சில போட்டிகளையும், சில தடைகளையும், சில கஷ்டங்களையும் கடந்து போக வேண்டிய ஒரு மனசில் தர்ம சங்கடத்தை உருவாக்கக்கூடிய, இப்படியெல்லாம் கூட இருக்காங்களே அப்படி என்று மற்றவர்களை நினைத்து வருத்தப்படக்கூடிய, என்ன செய்தாலும் ஒரு மனசாட்சிக்கு விரோதமாக போகிறாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தம் கொள்ளக்கூடிய, இப்படிப்பட்ட நிலவரத்தை எல்லாம் கடந்து போவதற்கான ட்ரைனிங் மாதிரி இந்த வருஷம் இருக்கிறத பார்ப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த சனி பகவான் மீனத்தில் இருந்து கொண்டு 3ஆம் இடத்து பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் பட வேண்டிய கட்டாயங்கள் வரும். அல்லது நீங்கள் சேர்த்து வைத்து செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொருள் ஸ்டாக்கெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நல்ல விலைக்கு விற்கிறதுங்கிறது முடிவு பண்ணணும். எப்பொழுதுமே உற்பத்தி பண்ணுறது பெருசு இல்லை, அதை பணமாக்குறது தான் மிகப்பெரிய பெருசு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதே போல் குரு பகவானை பொறுத்தளவு 11ஆம் இடத்திலிருந்து கொண்டு அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இத்தனை தடைகள், தாமதம், கஷ்டங்கள், குளறுபடிகள், குற்றங்கள் ஏற்பட்டாலும் அதிலெல்லாம் மீண்டு வருவதற்கு தேவைப்படுகின்ற முயற்சிகள் உங்களிடம் இருக்கும். 3ஆம் இடம் என்பது தைரிய, வீரிய, பராக்கிரம, உங்கள பலம்னு சொல்லுவோம். அப்போ அந்த முயற்சிகளின் மூலமாக சிலவற்றை கடந்து வருகின்ற அப்படிப்பட்ட ஒரு சூழலும் உங்கள் பக்கத்தில் இருக்குது. அப்போ உங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உழைப்பு. உழைப்பு, முயற்சி, உழைப்பு, முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியதை கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறும். இதே குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக மனச்சங்கடல் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தோடு அமர்ந்து இருந்து பேசி மகிழ்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் எல்லாம் இந்த 2026 உண்டு. ஆகையினால்
எப்பேற்பட்ட கஷ்டங்களை சனீஸ்வர பகவான் கொடுத்தாலும் அதை குடும்பத்தோடு இணைந்து அமர்ந்து பேசி தாக்குப்பிடித்து செல்லுகின்ற வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் உண்டு. அதையும் குறிப்பாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வியாழ பகவான் உச்ச பலத்தை பெற்று ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வருவார். அயன சயன புகழ் போக பாக்கியம். இந்த நேரத்துக்கு சாப்பிட்றது, நிம்மதியை தூங்குறது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, சந்தோஷப்படுறது, முன்னேற்றம் காணுவது, கையில் பணம் வச்சுக்கிறது, புதிய இடங்களுக்கு சென்று வருவது, புதிய வாகன பிராப்தங்கள், வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள், புகழ் கௌரவம், சுகம், அந்தஸ்து, நோயற்ற வாழ்க்கை, இப்படிப்பட்ட அநேக விஷயங்களுக்கு இந்த வியாழ கிரகத்தோடைய பலம் என்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் 5ஆம் பாவாதிபதி உச்சபலம் பெறுகின்ற காரணத்தால் இதுவரைக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சு வாழ நினைச்சவங்க கொஞ்சம் செலவு பண்ணி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த வருஷத்தில், இந்த 2026 சிம்மத்தில் பிறந்தவங்க பார்ப்பீங்க. நீண்ட நாட்களாக தடைபட்டு போன திருமண பந்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்து முடிக்கக்கூடிய சுப செய்திகள், சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய விரிசல் இதெல்லாம் சரி கட்டப்பட்டு ஒற்றுமை ஓங்கக்கூடிய, மற்றவர்கள் பார்த்து உங்களை பாராட்டுகின்ற அளவிற்கு குடும்ப ஒற்றுமைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த குரு பகவானை பொறுத்தளவு 12ஆம் இடத்துக்கு வருகிற போது சிம்மத்தில் ஏற்கனவே கேது ராகு 8ஆம் இடத்துல இருக்கின்றதுனால வீட்டில் வயதானவர்களுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய உடல்நல பாதிப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். என்னதான் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிக அழகாக சிறப்பாக செய்து கொண்டு போனாலும் கூட கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். சிம்மத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கணவன் அல்லது மனைவி யாராக இருந்தாலும் பேசுகின்ற மொழி என்பதிலே மிக கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் பிசகும் பிறழும், அதன் மூலமாக சிக்கல் பிக்கல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம். அதேபோல் அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது குடும்ப தேவைகளுக்கு சம்பந்தப்பட்ட வரவுகள் கூடிக்கொண்டே இருக்கும். காசு, பணம், சொத்து, சுகம் இதனால் ஒரு பெரிய குறைகள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இதுபோல் 5ஆம் இடத்தையும் அந்த சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான முயற்சிகளிலே பேரண்ட்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆவாங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் மனசை தடுமாற விடக்கூடாது, அக்கறையாக இருக்கணும். செய்து முடிச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறீங்களாங்கிறத விட ஒரு வேலைக்கு போனால் எப்படி தலைவலிச்சா கூட வேலையை பார்ப்போமோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களோட கல்வியை தொடரணும். உயர்கல்வி கற்கக்கூடிய, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய, தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு மனசளவில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிற சூழல் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் தாண்டி வர முடியும், கவலை கொள்ள வேண்டாம். அதே போல் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் பிறக்கின்ற போதே பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும், பிச்சுக்கிட்டு போகும். கையில் சேர்த்ததெல்லாம் கொஞ்சம் செலவாகுதுங்கிற மன வருத்தங்கள் கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு வழியில் அது உங்களுக்கு ஒரு விதத்தில் சக்ஸஸ் பண்ணுவதற்குண்டான ஆதாரமாக இந்த செலவுகள் எல்லாம் வந்து நிற்கக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். இதேபோல் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சந்திரன் இருக்கின்ற காரணத்தால் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய கிளைகளை துவக்குவது, புதிய இடங்களுக்கு செல்வது, புதிய மக்களை சந்திப்பது, இப்படிப்பட்ட அநேக விதமான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். பயம் கொள்ள வேண்டாம். 2026 இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, தெரியாதவங்ககிட்ட ரொம்ப பேசக்கூடாது. இப்படி எங்கே போனாலும் நீங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து கருத்துக்களை கிரகிக்கணுமே தவிர நீங்கள் சொல்லுகிற சொற்கள் மற்றவர்களுக்கு போய் சேர்ந்து இப்படிங்கிறத கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அப்படிங்கிறத கொஞ்சம் உஷாராக கவனிக்கணும். இந்த 2026 என்பது சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல முயற்சியில் வரக்கூடிய விளைவு, எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை துரோகம், கூட இருப்பவர்களை கழுத்தறுப்பது, கூட இருக்கிறவங்களை நம்ப முடியலங்கிறது, இப்படிப்பட்ட பல மாறுபட்ட வேறுபட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் அந்த 1 ஜூன் அப்படிங்கிறது வரைக்கும், அந்த 6 மாதம் வரைக்கும் இப்படிப்பட்ட சூழல் உண்டு. பட் உங்களுடைய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய திறமை தைரியத்தை வச்சு கண்டிப்பாக அதை சமாளிச்சுட்டு போவீங்க. பெரிய குறைகள் குற்றங்கள் நிகழாது, கவலை கொள்ள தேவையில்லை. கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருடத்தின் பிறப்பு என்பது 11ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுகின்ற காரணத்தால் நல்ல லாபங்களை குவிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனுபவங்கள், மகிழ்ச்சி, கொண்டாட்டம், நானும் சாதித்தேன் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலைகளோடு வெற்றி வீரராக வளம் வரக்கூடிய வாய்ப்புகள்,
இப்படி நல்ல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னியில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதேபோல் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது லாபஸ்தானம் மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னோர்கள், முதியோர்கள், அண்ணன், இப்படிப்பட்ட வயதில் மூத்தவர்கள், இவங்க மூலமாகலாம் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அவர்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டிய கட்டாயங்கள் வரும். இணைந்து சென்று இணைந்து பயணப்பட வேண்டிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தா கூட உங்களுடைய மூத்த அதிகாரிகளின் மூலமாக உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் பெயர் அந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் முன்னேற்றத்திற்கும் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு ஆரம்பம் என்பது 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த 10ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடியது மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. வரவு செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். நட்டங்கள் தவிர்க்கப்படும். புதிய தொழில்கள் துவங்கப்படும். புதிய இடங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் உண்டு. இப்படி நல்ல முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுடைய தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி, முயற்சி, கஷ்டப்படுறது, விடாப்பிடியாக ஒன்று பின்னாடியே இருந்து முடிச்சு காட்டுறது, இப்படிப்பட்ட அதிகபட்ச உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாங்கிறதுக்கு உண்டான களம் கிடைக்கிறத பார்க்கலாம். இதேபோல் கன்னியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும். பெற்ற தாயின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். எல்லாருக்கும் நல்லதை பண்ணிட்டு கடைசியில் கெட்ட பேர் வாங்குற இப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும். இதையும் கொஞ்சம் தாண்டி தான் நீங்கள் போகணும். அதை மனசில் போட்டு சுமக்க தேவையில்லை. 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருப்பது என்பது வாகனம் ஓட்டிகளாக இருக்கக்கூடிய டிரைவராக வேலை பார்க்குறவங்க, இல்லை சொந்த கார் ஓட்டிகிட்டு இங்கே தூரமாக சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் சற்று கவனமாகவே உங்களுடைய பயணங்களை தொடர வேண்டும் அப்படிங்கிற செய்திகளும் இதில் பார்க்கணும். இதுபோல பிள்ளை பலன் பெற்றுக்கொள்ளக்கூடியது புத்திரபாகிய, சந்தான விருத்தி, அமோக வளர்ச்சி, குடும்ப பாக்கியம், தொழில் பாக்கியம், இப்படி அனைத்து நிலைகளிலுமே உங்களுக்கு குடும்பம் சார்ந்த உட்குடும்ப வாழ்க்கையிலே பெருத்த மாற்றங்கள், மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள் இருப்பதை பார்க்கலாம். ஆனால் இத்தனையும் இருந்துட்டாலும் கூட சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவானுடைய பார்வை என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கின்ற இடத்தை விட்டு விட்டு பார்க்கின்ற இடத்தை தான் தண்டிப்பார். அப்போ ராசியை பார்க்கின்ற காரணத்தால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். இந்த அலர்ஜி, ஒரு மாதிரியாக ஸ்கின் அலர்ஜி, சைனஸு, இந்த மாதிரி தலைபாரம், இப்படிப்பட்ட தேவையில்லாத ஒரு உடம்பை சோர்வடைய செய்யக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யும். இதை நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அதேபோல் 7ஆம் இடம் கணவன், மனைவி, குடும்ப உறவுகள், அதில் ஒரு பெரிய குழப்பங்கள் இல்லை. இது எல்லாவற்றையும் தாண்டி தடுக்கி செல்லுவதற்கு தேவைப்படுகின்ற பலம் உங்களுக்கு உண்டு. காரணம் 6ஆம் இடத்தில் ராகு, 12இல் கேது. இந்த 6-12 சர்ப்ப கிரகங்கள் அமர்கிற போது போட்டி பொறாமைகளை வென்று காட்ட முடியும். நண்பர்கள் யார், கெட்டவர்கள் யார், நல்லவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தெரிய வரும். ஆக 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால அயன சயன புகழ் போக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நேரத்துக்கு தூங்கலாம், நல்லா சாப்பிடலாம், ஊர் சுற்றி பார்க்கலாம், கொண்டாடலாம், மகிழலாம், இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு பக்கத்தில் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த 2026 என்பது கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை தொட்டுவிட்ட போல புதிய லாபங்களை பெறுவது, ஒரு அந்தஸ்து பெறுவது, ஒரு இதுவரைக்கும் இருந்ததை விட இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு ஒத்துக்கொள்ளக்கூடியது, இப்படிப்பட்ட பல மாறுபட்ட வேறுபட்ட நன்மைகள் அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். கன்னியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் யோகமான வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க, சந்திக்க போகிறீங்க. 2026 உங்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலா ராசி நேயர்களுக்கு 2026 கிரகசாரங்கள் சொல்லுகிறது என்னன்னு கேட்டால், 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் மிக அழகாக வீற்றிருக்கிறார். அப்போ இது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதன் மூலமாக வரக்கூடிய தங்கு தடைகள், தாமதங்கள், எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரி இப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் ஒரு பரிபூரணமாக ஒரு வாழ்க்கையை பார்ப்பதற்கு தேவைப்படுகின்ற களம் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல கெட்ட கிரகங்கள் அமர்கின்ற போது உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். கொடுத்த கடனை மீட்டெடுக்கிறது, எப்போவோ செய்த உதவிகள் எல்லாம் இப்பொழுது திரும்பி உங்களுக்கு உதவிகளாக கிடைக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று சொல்லுகின்ற அளவிற்கு தொழில் ரீதியாக பலவிதமான முன்னேற்றங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுபோல் 10ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான். இந்த தினசரி வருமானம் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறாங்க பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு பூக்கடை, காய்கறி கடை, பழக்கடை,
இப்படிங்கிற தினசரி வியாபாரம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப பிரமாதமாக கிடைக்கும். நிறைய வரவுகள் வரும். பொருளாதார பற்றாக்குறையை தீர்த்து கொள்ளுகின்ற அற்புதங்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நிகழும். கடன் பட்டாவது எதையும் செய்து விட முடியும் என்று சொல்லக்கூடிய சூழல் உருவாகும். நினைத்ததை சாதிப்பதற்கும் நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறுவதற்கும் தேவைப்படுகின்ற அத்தனை வாய்ப்புகளும் உங்களை சுற்றி இருக்கிறத பார்க்கலாம். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள் அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அந்த வருடத்தின் பாதி முடிகிற வரைக்கும், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருகிற வரைக்கும் வேலையை விட்டுற போகிறேன், எமோஷனலாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் இந்த சூடு சொரண ரோசமானத்தோடு ஏதாவது அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நிகழ்த்தக்கூடாது. வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் எக்காரணம் கொண்டும் வேலையை ரிசைன் பண்ணுறதுங்கிறத செஞ்சிடாதீங்க. வேலையை எடுத்துக்கிட்டு வேலையை இடத்த மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 10ஆம் இடத்திலே குரு இருந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிப்போகுங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு பாடுபடணும். இது சொந்த தொழிலுக்கு எடுபடாது. வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். அதுபோல் ராகு பகவான் கேது பகவானை பொறுத்தளவு ராகு 5ஆம் இடத்தில் விற்றிருக்கிறார். பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிற செலவுகள் நிறைய வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளின் மூலமாக சந்தோஷங்கள் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட தூரத்து பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை பாதையை அமைத்து கொடுக்கும். யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சம்பந்தப்பட்ட, தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உதவிகள், உறவுகள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுத்து கொண்டாட்டத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் 11ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது 11ஆம் இடத்தில் அமர்வது லாபத்தில், அதான் முதல்லே சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. இந்த கேது 11ல் வரக்கூடியது ரொம்ப தர்மம், நியாயம், நீதி, நேர்மையோடு சம்பாத்தியத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். பொய் பேசுவதோ, தப்பு செய்கிறதோ, தவறு செய்கிறதோ, ஏமாத்துறதோ இப்படிங்கிற எந்ததையும் பண்ணாதீங்க. வெளியில் வந்துடும், பேர் கெட்டு போயிடும். அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணும். 11ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தால் அரசியல், வரலாறு, சட்டம் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெற்றிகள் உங்கள் பக்கத்தில் வரக்கூடியது உண்டு. வருஷம் பறக்கிற போதே 3ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால கடினமான முயற்சிகளுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. அதுவும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப மெத்த சிறந்த ஒரு வாழ்க்கை பாதையை சந்திப்பாங்க. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள். அதை முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போகணும், புதுசாக வேலை தேடணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் நிறைய வரதை பார்க்கலாம். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்கள், வெளிநாட்டில் போய் இருந்து ரொம்ப நாளாக வீட்டுக்கு வராதவங்க எல்லாத்துக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆகுது. நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், இப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கை பாதை உங்களுக்கு இருப்பதை பார்க்க முடியும். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா கெடுபிடிகளையும் சமாளித்து கொள்ளுகின்ற வித்தைகளும் தைரியமும் வீரியமும் உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு பெருத்த வரவுகள் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக குரு பகவான் ராகுவை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பிள்ளை பேர் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், குழந்தை வரம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழகான புத்திரபாக்கிய சந்தான விருத்தி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்படி பல கோணங்களில் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 என்பது மிகச் சிறப்பாகவே இருக்கும். கூடவே ஒரு தகவல், இந்த வருடம் துவங்குகிற போது துவாதசி திதியில் புறப்படுது. துவாதசி திதின்னு இருந்தாலே துலாம், மகரம் இரண்டும் திதி சூனியத்தில் மாட்டும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆக இவ்வளவு நல்ல பலன்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற போது எல்லாவற்றிலும் உங்களுடைய தனிப்பட்ட கவனம், இன்வால்மெண்ட் இதெல்லாம் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறத பதிய வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் என்று சொல்லக்கூடியது ஆரம்பமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறத பார்க்கலாம். காரணம், ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்கின்றார். அப்போ 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகம் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது என்பது சுபகிரகத்தின் பார்வையில் நீங்கள் இருக்கதாக அர்த்தம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷத்தில் கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஏதோ ஆசைப்பட்ட வீட்டை ஒன்று வாங்கலாம், காரை ஒன்று வாங்கலாம். பெண்களாக இருந்தால் கொஞ்சம் 2 பவுன் நகை நட்டு சேர்த்து வச்சுக்கலாம்.
சொந்த பந்தங்களை போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு அழகாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம், டூர் போயிட்டு வரலாம். இப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிலாக்ஸாக டெவலப்மெண்ட் ஆகுது, எல்லாம் கிடைக்கிது. இப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஆரம்பமே சிறப்பாக இருக்கும். அதேபோல் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சில பேர்களுக்கு ஒரு விவரம் தெரியாத ஒரு பயம், திணறல் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கும். பட் இவைகளெல்லாம் சமாளிக்க முடியும். அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது பணப்பற்றாக்குறை அகலும், எப்படியோ சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு நகருகிறோங்கிறது தெரியும். அதிலும் குறிப்பாக சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ரொம்ப பிரமாதமான டெவலப்மெண்ட் இருக்கும். அகலக்கால் வைப்பீங்க, தைரியத்தோடு போராடி ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கிடைக்கும். பெரிய கார்ப்பரேட் கம்பெனி தொழிலதிபர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைத்தபடியாக வாழ்க்கை சக்கரம் மிக அழகாக சொல்லுவதாக தெரியும். இந்த ஜூன் 1ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை பார்க்குற இடங்களில் ஸ்டக் ஆகும். கொஞ்சம் உங்களுக்கு இருந்த மரியாதையெல்லாம் கொஞ்சம் குறையுதுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். எது எப்படியானால் உங்களுக்கு என்ன, வீட்டுக்கு சம்பளம் வந்தால் போதும் அப்படிங்கிறத மனசில் கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபதாபங்கள், டென்ஷன், கொஞ்சம் யாரையா பழி வாங்கணும், விடக்கூடாது இப்படிங்கிற தாட்டெல்லாம் கொஞ்சம் வரும். இதெல்லாம் விட்டகலுங்கள், விட்டு தள்ளுங்க. இந்த செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது தொழில் ரீதியாக போட்டிகள், பொறாமைகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தொழில் ரீதியாகவே பேசி ஜெயிக்கக்கூடிய இடத்துல இப்போ ரெப்பாக வேலை செய்கிறவங்க, டூர் போகிறவங்க, மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பலம் என்பது கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கபடம் இல்லாமல் நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்க்கணும், பழி வாங்கணும், இதெல்லாம் போகாதீங்க. இந்த சூரியன் 2ஆம் இடத்தில் செவ்வாயோடு சம்மந்தப்படுவது கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இல்லைன்னா கொஞ்சம் பேரை கெடுத்துக்குவீங்க, கெட்ட பேர் வந்துடும். இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள், ஞாபக சக்தி, அடுத்த கட்டத்துக்கு நகருகின்ற அந்த மனோ வளர்ச்சி, மனோ ரீதியாக கிளேசங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிற காரணத்தினால குரு பார்வையில் சுக்கிரன் இருக்கிறார். பல்லக்கு யோகம்னு பேர். வாகனங்கள் வாங்குவது, நகை வாங்குறது, கொஞ்சம் உற்சாகமாக உங்கள் வாழ்க்கை அமைக்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இந்த வருடத்திலே உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். 5ஆம் இடத்திலே சனி வீற்றிருக்கிறார். பிள்ளைகளின் வளர்ச்சியில் கவனம் செலுத்தணும். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு காரணத்தில் மனசு ரொம்ப சோர்ந்து போகிற மாதிரியே, விரக்தியாக இருக்கிற மாதிரியே தோணும். இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டியது கட்டாயம். இன்னும் சொல்ல போகிறோன்னா 5ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது கடமைகளை மட்டும் செய்யுங்கள், பலன் எதிர்பார்க்காதீர்கள் என்று சொல்லுகிற விதத்தில் நீங்கள் போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் கொஞ்சம் தாயின் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். கல்யாணம் ஆனவங்களுக்கு மாமியார் உடல்நிலை பாதிக்கப்படும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி போன பெண்களுக்கு அந்த புகுந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் திக்கு திணறி போகிற வாய்ப்புகள் இருக்குது. சமாளித்து கற்றுக்கணும். இதில் 10ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால் மருத்துவத்துறை, சட்டத்துறை, போலீஸ் துறை, மிலிட்ரியில் இப்படிப்பட்ட உயிர்காக்கும் துறைகள் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கடினமாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக இறங்கி வேலை செய்யணுங்கிற நிர்பந்தங்கள் ஏற்படும். அதிகாரிகளின் உத்தரவுகள் வரும், ஒரு அழுத்தம் ஏற்படும். ஆனாலும் உங்களை பொறுத்தளவு ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்து ரொம்ப பிரமாதமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல கேது இருப்பது என்பது தொழிலில் புதிய விதமான தெரியாத தொழிலுக்கு போகிறது, இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக தெரியாத ஒரு உத்தியோகம், தெரியாத ஊருக்கு போகிறது, இப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறார். அவர் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஆக இப்படிப்பட்ட அமைப்புகள் ராசிக்கு 1, 5ஐ பார்ப்பார், 9ஆம் இடத்தில் வீற்றிருப்பார். இந்த அமைப்பு என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்புகள் மூலமாக கூட உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 கொஞ்சம் வசதிகளும் வாய்ப்புகளும் கூடுவதை நீங்கள் பார்க்கலாம். உற்சாகமான வாழ்க்கை நகர்வது என்றது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், சிறப்பாகவே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு 2026ஆம் ஆண்டு என்பது உங்களுக்கு பெரிய கோளாறு குற்றங்கள் இருக்காது. இருந்தாலும் சில விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும். காரணம், வருஷம் பிறக்கிற போதே உங்கள் ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க.
இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் மிகப்பெரிய அழுத்தங்கள் இல்லை என்றாலும் கூட சூரியனை குரு பார்க்கின்ற காரணத்தால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகின்றது. கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, வரவு செலவுகள், கொடுக்கல் வாங்கல் இப்படிங்கிற அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனாலும் கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறது, கொஞ்சம் எதேச்சா நடந்துக்கிறது, கொஞ்சம் யாராவது உங்களை பார்த்துட்டு அதுக்கு திமிரு பாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ராசிக்கு 5ஆம் இடத்தின் மூலமாக கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளின் மூலமாக, அடுத்தடுத்து வரக்கூடிய இளம் பிள்ளைகளின் மூலமாக, குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருப்பதை பார்க்க முடியும். குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் கொஞ்சம் தர்க்கவாதம், தகராறுகள், பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களை பார்க்கின்ற காரணத்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் நீங்கள் தான் விட்டு கொடுத்து செல்லவோ, மேனேஜ் பண்ணவோ, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதோ இப்படிப்பட்ட தன்மையும் புரிதலும் உங்களுக்கு இருக்குமே தவிர உங்கள் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ மாற்று இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு அது அமையாது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அனுசரித்து போகணும். இதே போல் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். சில பேர்கள் பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள், ஊர் மாறுறது, எங்கேயா தூரங்களுக்கு செல்வது, நாடு மாறி போகிறது, இப்படிப்பட்ட அநேக மாற்றங்கள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட உறவுகளோடு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்களும் பண வரவுகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் இருப்பதை பார்க்கலாம். இதில் 9ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால் தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக நெருக்கடிகளும் மனச்சங்கடங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதில் இன்னும் சொல்ல போகணும்னா சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால, அட்டமாதிபதி உச்சம் பெற்று 6ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுகிற அளவில் 8 உச்சம் பெற்று 6ஆம் இடத்தில் அமர்வது என்பது உடல்நலம் பேணி பாதுகாக்கப்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் 6ஆம் இடத்துல போய் அவர் உச்சம் பெறுவது திடீர் அதிர்ஷ்டங்கள், பெரும் தன யோகம் என்று சொல்லக்கூடியது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்ணுறவங்க, திடீர் வரவுகளை சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களின் கல்வியில் கொஞ்சம் திக்கி திணறி முன்னேற்றங்கள் வந்தாலும் அதை சமாளிப்பாங்க. அதே போல் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்திற்கு சென்று உச்சம் பெறுகின்றார். 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குடும்ப வரவுகள் மிகுதியாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், சந்தோஷங்கள் ஏற்படும். அவர் 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் செலவுகள் குறையும். கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருந்த வரவு செலவு குழப்பங்கள் இப்போ தீர்க்கப்படும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் உங்கள் தொழில் வரும். செலவுகளை குறைக்கலாம், தேவையில்லாதவங்களை வேலையை விட்டு எடுக்கலாம். இப்படிப்பட்ட அநேக விதங்களில் பார்த்தீங்கன்னா தனுசூல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய 1 ஜூன், அதாவது 1 ஜூன் 2026க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம். பொதுவாகவே 4ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுவது என்பது வீடு மனை வாசல், அடிப்படை வசதிகள், கார் வாகனங்கள், உல்லாச வாழ்க்கை, உறவுகளோடு இணக்கம் இப்படிப்பட்ட அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால அங்கே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். வீடு மனை வாசல், அடிப்படை வசதிகள், படிக்கின்ற பிள்ளைகளின் முன்னேற்றங்கள் இப்படி பல கோணங்களில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த எரிசக்தி துறை சம்மந்தப்பட்டதில் வேலை செய்யக்கூடியவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நல்ல லாபங்கள் கிடைக்கும். இந்த பெட்ரோல் டீசல் விற்கிறவங்க அல்லது தீப்பெட்டி தொழிற்சாலை அல்லது பட்டாசு தொழிற்சாலை இப்படிப்பட்டவர்களுக்கு அபரிதமான லாபங்கள், முன்னேற்றங்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். 2026 என்பது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய, வசதியான வாழ்க்கை வாழ தகுதி படைத்த ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 என்ன சொல்ல போகிறது என்று பார்த்தால், 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய 7ஆம் இடம்னு சொன்னாலே கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி, குடும்ப உறவுகள், இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த 7ஆம் இடத்ததிபதி வலுவாக இருந்தால் தான் தொழில் சிறப்பாக இருக்கும், ஒற்றுமை ஓங்கும், சந்தேகங்கள் குறையும், உறவுகள் வலுக்கும். இப்படிப்பட்ட அமைப்புகளில் இந்த 7ஆம் இடத்ததிபதி உச்சபலத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு ஒரு திடீர் முன்னேற்றங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வரவுகள், திடீர் தகவல்கள், நீண்ட தூரத்து தகவல்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இந்த 7ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தால் 5ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய சந்தோஷம் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும்.
5ஆம் இடம் என்று சொன்னாலே பூர்வீக சொத்து, பூர்வீகத்திலிருந்து வரக்கூடியது, பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிகள், சொத்துக்கள், சுகங்கள் எல்லாமே 5ஆம் இடம் சார்ந்ததாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் பெற்றோர் மூலமாக, உறவுகள் மூலமாக, ஊரிலிருந்து பழமை விட்டு போன, தகராறு பிடிச்ச, கோர்ட்டுக்கு போன இப்படிப்பட்ட தகராறு பிடிச்ச அமைப்புகள் எல்லாம் தீர்க்கமாக தேர்ந்து உங்களுக்கு வர வேண்டியது உரிமைப்படி வந்து தீரும் அப்படிங்கிற ஒரு லட்சணத்தை இந்த வருடத்தின் ஆரம்பம் என்பது உங்களுக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. அதே மாதிரி சந்திரனாக இருக்கிறதுனால வேக வேகமாக காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் நடக்கல, ஒரு குழந்தைக்கு வந்தாங்க பார்த்தாங்க, 1 மாதத்தில் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்படிங்கிற மாதிரியான இந்த அமைப்புகள் எல்லாம் இதில் நிறைய வரும். அதுபோல் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்றத பேச்சுவார்த்தைகளிலேயே கடந்து போயிருந்ததெல்லாம் இப்போ மாற்றத்திற்கு உண்டாகி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாட்டில் உங்கள் கம்பெனி ஆரம்பிக்கலாம், நல்லபடியாக போகும், நல்லபடியாக முயற்சிகள் பலிதமாகும் என்று சொல்லுகின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் இதில் வரதை நீங்கள் பார்க்கலாம். அதேபோல் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த சனி இருந்த இடத்தை கெடுக்க மாட்டார். அதனால் இருந்த இடம் சிறப்பாக இருக்கிறது. உங்களை விட வயதில் இளையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு நல்ல கை கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அதே நேரத்தில் மகரத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கொஞ்சம் வயதானவர்களுக்கு தூக்கம் கெட்டு போகிற வாய்ப்புகள் வரும். நேரத்துக்கு தூங்க முடியல. இளைஞர்களாக இருந்தால் கண்டிப்பாக இது வரைக்கும் பகலில் வேலைக்கு போனேன், இப்போ திடீர்னு பார்த்தா நைட் டியூட்டிக்கு வர சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தோற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் அனுசரித்து சமாளித்து தான் போகணும். இதே போல் ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சில குடும்பங்களில் தகப்பனாருடைய உடல் நலத்தில் சற்று கவனம் எடுக்கணும். திடீர் செலவுகளோ, திடீர் மருத்துவ செலவுகளோ, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறதோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் கொஞ்சம் இருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். இல்லை 9ஆம் இடம் என்றது நீங்கள் ஏதாவது சொத்து வாங்கணும், கொஞ்சம் கையில் சேர்த்து வச்சுக்கிறோம், லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாம், இப்படி நிலம் வாங்கலாம் இப்படின்னு புறப்படுகிற போது அதுக்கு தகுந்த இடங்களுக்கு சென்று ஆலோசனை பெற்று அவருடைய துணையோடு ஒவ்வொன்றையும் பண்ணணும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குவாங்க. ஆனால் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போய் அங்கே உட்காந்துருக்கிறவங்கள போய் டைப் அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கு ஒரு அட்வொகேட்டை வச்சு அவங்கள வச்சு அந்த ஒழுங்காக பத்திரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி 1க்கு 2 வாட்டி இதை ஒரு நல்ல விளக்கமாக பார்த்துக்கிட்டு அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது வேலை செய்யணுமே தவிர ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் செலவில் வேலையை முடிக்கலாங்கிற கதைகளுக்கெல்லாம் இந்த காலத்தில் போகக்கூடாது. இதேபோல் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நல்லாவே உங்களுடைய முயற்சிகளும் முன்னேற்றங்களும் பிரமாதமாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியவே குரு பார்த்து கொண்டிருப்பார். நீங்கள் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இன்னொருத்தர் சொல்லி கொடுக்காமையே உங்களுக்கு தெளிவாக புரிதலாகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 6 மாதம் என்று சொல்லக்கூடியது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். 3ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுவது என்பது முயற்சிகள் பலிதமாகும். நீண்ட தூரத்திற்கு செல்ல காத்திருந்தவர்கள், பயணம் பண்ண வேண்டியவர்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இடமாற்றங்களை கொடுக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கூட இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கோம், கம்பெனியை மாற்ற முடியல, பெரிய வளர்ச்சி இல்லை, இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2026 நல்ல மாற்றங்கள், மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கும். மகரத்துக்கு 2ஆம் இடத்துல போய் ராகம் இருந்திருக்கிறார். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சிலையும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு 2, 12 என்று சொல்லக்கூடிய இடங்களில் முன்பக்கத்தில் 2 ராகு, பின்பக்கத்தில் வருஷம் பறக்கிற போதே சூரியனும் செவ்வாயும் புதனும் சுக்கிரனும். அப்போ இந்த அமைப்பு என்பது கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய அமைப்பு. நெருக்கடிகளை உருவாக்கி நீங்கள் அதில் தெளிவடைய வேண்டிய ஒரு அமைப்பு. இதில் நீங்கள் பதட்டப்படாமல் நீங்கள் காரியம் மாற்றணும், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். அதுபோல் 8ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். எடுத்தம் கவுத்தங்கிற மாதிரி பேசுகிறது, டென்ஷன் ஆகிறது, வாய் பேசுகிறதெல்லாம் விட்டுடணும். ஏதாவது உடம்புக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் முறையான மருத்துவரை பார்க்கணும். நீங்களாக மருந்து மாத்திரை வாங்கி போடக்கூடாது. கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும். வயிற்றுக்கும் உடம்புக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. இப்படிப்பட்ட ரொம்ப மோக காமத்தோடு அலையிறதை விட்டுட்டு ஓரளவுக்கு அப்படியே வாழ்க்கையை தண்ணியில் பைப்பில் தண்ணி போகிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா இந்த 2026 என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்க போது, கவலைப்பட தேவையில்லை. கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்னு பார்க்குற போது கண்டிப்பாக இதுவரையிலும் இருந்ததை விட இந்த வருடம் உங்களுக்கு பெயர் சொல்லுகின்ற, பாராட்டப்படுகின்ற, உங்களுடைய திறமைகள் உங்களுக்கு புரிகிறது என்று சொல்லக்கூடிய நிலவரத்தில் ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய வருடமாக 2026 கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா
ராசியில் ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த வருஷம் கடைசி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அவர் இருக்கிற இடத்த கெடுக்க போகிறதில்லை. அதனால் உங்களை பொறுத்தளவு 2026 பார்த்தீங்கன்னா உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயத்தில் பெரிய குழப்பங்கள் இல்லை. உறுதியாக நீங்கள் உடம்பையும் மனசையும் சரியாக வச்சுக்கிட்டு பாடுபடுகிற இடத்துல ஓங்கி தைரியமாக நீங்கள் வேலை பார்க்கலாம், கஷ்டப்படலாம், முன்னேறலாம். இதுக்கு எந்த தடைகளும் உங்கள் மூலமாக இல்லை. 2ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். அவரும் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை, தன வாழ்க்கை, வாக்கு, நீங்கள் பேசுகிற பேச்சு இப்படிங்கிறதுல பெரிய சிறப்பான ஒரு சிக்கல்களை கொடுக்க மாட்டார். நீங்கள் பயம் கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கை பாதையை முரட்டத்தனமாக சம்பாரித்து உழைக்கலாம். அதே மாதிரி உங்கள் அமைப்பை பார்க்குற போது 2ஆம் பாவாதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படியோ வரவு செலவுகளில் ஒரு பொருத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலவரத்தை குருவால் இந்த குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது வருகிற வரைக்கும் 1 ஜூன் 2026 வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் பக்கல் வராது, கவலை கொள்ள வேண்டாம். அதே மாதிரி 2026 ஆரம்பம் என்று சொல்லக்கூடியதில் சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 8ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சில நேரங்களில் வீட்டில் பெரியவங்க வயசானவங்க இருந்தால் அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். தகப்பனாரின் உடல்நிலை, தாயின் உடல்நிலை, வயதானவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மருத்துவ செலவு இதெல்லாம் கொஞ்சம் வரும். அதே போல் வீட்டுக்குள்ளே ரொம்ப சின்ன பசங்க இருந்தாலும் அவங்களுக்கும் உடல்நிலைகள் பாதிக்கப்படும். இதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லை தெரிஞ்ச டாக்டர்கிட்ட ஃபோன்லேயாவது பேசி மருந்து கொடுக்குற அளவுக்கு வச்சுக்கணும். அந்த பழக்கத்தை கடைப்பிடிச்சிக்கணும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இந்த 2026 உங்களுக்கு வரும். அதே மாதிரி அந்த சனீஸ்வர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இப்போ 10,000 ரூபா வரும்னு நினச்சிட்டு வேலை பார்த்தீங்க. ஆனால் அவன் 5,000 கொடுத்துட்டு இந்த 5,000 நான் அப்புறம் தர்றேன், கண்டிப்பாக தருவேன், சத்தியம் பண்ணிட்டு போயிட்டான். என்ன பண்ண முடியும்? அது வரும்னு நினச்சிட்டு இருக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் வரும். இப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகள் வரும். எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்படி வர வேண்டியது முழுக்க நமக்கு வரமாட்டாங்குதே இப்படின்னு ஒரு திணறல் திக்கல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் நல்ல அழகாக கெத்தாக சமாளிப்பீங்க, அதில் நோ டவுட். இதுபோல் இந்த வருடத்தின் ஆரம்பம் என்பது 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார் 4ஆம் இடத்துல. அப்போ 6 கூடையவன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது நல்லதான்னு கேட்டிங்கன்னா உழைப்புக்கு ரொம்ப பிரமாதம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலையை செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய வாய்ப்புகள் வரும். எப்படி பார்த்தாலும் உழைப்பும் தொழிலும் முன்னேற்றங்களும் பண வரவுகளும் இதில் கண்டிப்பாக இருக்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்தெல்லாம் நல்லாவே கிடைக்கும். இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புக்கு ரொம்ப பிரமாதமான உத்வேகம் கிடைக்கும். டீச்சருக்கும் பிள்ளைக்கு இருந்திருக்கக்கூடிய கொஞ்சம் விதண்டாவாதங்கள் எல்லாம் குறைஞ்சி வீட்டுக்குள்ளே கூட அந்த குழந்தைகளுக்கு சப்போர்ட் கிடைக்கிறத பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை இளம் பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள் கவனிக்கலாம். உயர் படிப்புக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கும் இந்த 2026 பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சி இருக்குது. அந்த குரு பகவான் கடகத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறார். அப்போ 2ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள், வராத பணத்தை வரவு வைக்கிறது, உங்கள் பெயர் புகழ் வளர்றது, நிறைய பயணங்கள் பண்ணுறது, தூரங்களிலிருந்து வரக்கூடிய தகவலால் வரக்கூடிய நல்ல முன்னேற்றம், யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள், நீண்ட தூரத்து பயணங்களில் வெளிநாடுகளுக்கு செல்வது, இல்லை ஒரு 6 மாதம் 3 மாதம் அங்கேயே இருந்து வேலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் பெறுவது. இந்த நிறைய கம்பெனியில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக 2-3 வாட்டி செலக்ட் ஆவாங்க, திரும்ப அது விட்டு போயிருக்கும். அதெல்லாம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் பெயர் அடிபடும், நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வருட பிறப்பு என்பதே 11ஆம் இடத்துல போய் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கூட 5ஆம் இடத்திற்கு எதிரடை ஸ்தானமாக இருக்கிறதுனால பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் கொஞ்சம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக இப்போ துட்டு சம்பாதிக்கக்கூடியவங்க, பணத்தை இழந்தவங்க, கொடுத்துட்டு ஏமாந்தவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த வருடத்தில் அந்த பணத்தை மீட்டு கொள்ளுகின்ற, கையில் வாங்கி கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த 2026 உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த 2026 என்று சொல்லக்கூடியது ஒரு அபரிமிதமான நன்மைகளை கொடுக்கும். இன்னும் ஒன்று 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் ராசியில் ராகு இருக்கிறதும் கொஞ்சம் பெரியவர்களின், வயதானவர்களின், இளம் பிள்ளைகள் அதாவது சின்ன வயசு கை குழந்தைங்க, 6 மாதம் 1 வருஷம் குழந்தைங்க, இப்படிப்பட்டவங்களுடைய உடல் நலத்தில் கவனம் எடுத்தால் போதும். மற்றபடி எந்த குறைகளும் இருக்காது. 2026 வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கக்கூடிய குறைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து கொள்வதற்கு சிறப்பான ஒரு ஆண்டாக கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்.
மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன எடுத்த உடனே கேட்பீங்க, 7.5 சனி நடந்துட்டு இருக்கு சார், என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணும். இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடியதில் பெரிய பாதகம் எப்பொழுதும் உங்களுக்கு வராது. காரணம், சனி பகவான் இருந்த இடத்தை கெடுக்க மாட்டார், பார்க்கின்ற இடத்திற்கு தான் சிக்கல் அதிகம். அப்போ இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வர பகவான் ராசியில் இருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய முயற்சிகளிலே தளர்ச்சி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோம்பேறித்தனம், அப்புறம் பார்த்துக்கலாம், மறந்துட்டேன், நான் தான் பண்ணணுமா, ஏன் நீ பண்ண என்ன, இப்படிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, ஒரு விதமான ஒரு மனக்கலக்கம் என்று சொல்லக்கூடியது வந்துட்டு போகும். இதை வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்தந்த இடத்துல சமாளிக்கணும். இந்த சின்ன பிள்ளைங்களாக இருக்கக்கூடியவங்க, ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மறதி குணம் அதிகரிக்கும். படிக்கின்ற ஆற்றலும் அறிவும் திறமையும் முழுமையாக இருந்தாலும் அந்த நேரம் பார்த்து அந்த வேலையை செய்ய தெரியாமல் கொஞ்சம் தோற்று போகிறது அல்லது மார்க் இழந்து போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு வரும். இதில் 3ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருப்பது என்பது, இந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் புகுந்த வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கும். ஒருவேளை தனி கொடுத்தனம் போகிறதோ, தானாக விலகி போகிறதோ, தூரங்களில் போய் செட்டில் ஆகிறதோ, வீட்டை விட்டு கிளம்புறதோ, இப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான சுயம் சார்ந்த சுதந்திரங்கள் எல்லாம் இந்த 2026 மீனத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ராசிநாதன் 4ஆம் இடத்திலிருந்து கொண்டு 10ஆம் இடத்தை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறார். அப்போ செய்கின்ற உத்தியோகம், தொழில் வளர்ச்சி வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்கள் மூலமாக, யாரென்று தெரியாதவர்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலுக்கு தேவைப்படுகின்ற ஆலோசனைகள் எல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உடல்நிலைகளில் இதுவரை இருந்திருக்கக்கூடிய ஒரு திகட்டலான சங்கடங்கள் எல்லாம் தீரும். இந்த ஸ்கின் அலர்ஜி, சளி தொல்லைகள், கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள், இப்படிப்பட்ட சில குறைகள் எல்லாம் இந்த வருடத்திலே நிவர்த்தி பெறக்கூடியது. நல்ல மருத்துவர் துணையோடு மாற்றத்தை பெறக்கூடிய மகிழ்ச்சி, இப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. இதே போல் ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்லுவோம். நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படி அநேக விதங்களில் இந்த ராகு 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு வென்று காட்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கவலை கொள்ள வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம், கலக்கம் பெற வேண்டாம். எதையும் நீங்கள் சமாளிக்க முடியும், செய்து காட்ட முடியும். அந்த தைரியத்தோடு போராடுங்கள். 6ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற காரணத்தால் எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள் இப்படியெல்லாம் பெருசாக ஒன்றும் வராது. 6ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா உங்களை பொறுத்தளவு நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். இதே குரு பகவானை பொறுத்தளவு வருடத்தில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் அங்கிருந்து விட்டு 4ஆம் இடத்திலிருந்து இடத்தை காலி பண்ணி 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடத்திற்கு வருகிற போது நேரடியாக உங்கள் ராசியவே 9ஆம் பார்வையாக பார்ப்பார். மிக பிரமாதமாக, எந்த குறைகளும் இல்லாமல், நல்ல குடிப்பினைகளோடு, இறைவனுடைய அருளோடு, மகாவிஷ்ணு அருளோடு, இப்படிப்பட்ட சகல பாக்கியத்தோடு வரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாக உங்களுக்கு ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த வருடம் மிகப்பெரிய நல்ல சிறப்புத்தன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் துட்டு வச்சு துட்டு சம்பாதிக்கக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க, வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த 2026 என்பது ஒரு நலம் சார்ந்த ஒரு நல்ல நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய, ஏமாற்றங்கள் அற்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். 9ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். பெற்றோர்களுக்கே உடல்நலம் பாதகம் இப்படிங்கிறதெல்லாம் மாறி கொஞ்சம் நல்ல சௌரிய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த வருடம் உடல்நலம் சார்ந்த தொல்லைகள் எல்லாம் கண்டிப்பாக தீர்க்கப்பட்டு கண்டிப்பாக சுகபோக சௌக்கியத்தை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பானது ஒரு வாழ்க்கையெல்லாம் இந்த 2026 இருக்கும். 5ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உயர் படிப்புக்காக காத்திருக்கக்கூடிய வளர்ந்த பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த உயர் கல்விக்கு தேவைப்படுகின்ற சலுகையும், அந்த அரசாங்கத்தின் ஆதரவும், பெரியோர்களின் துணையும், அந்த இடங்களுக்கு சென்று கல்வி இருக்கின்ற வாய்ப்புகளும் இடமாற்றங்களும் மிக தெளிவாக இருக்கிறத பார்க்க முடியும். 2026 என்பது மீனத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றேறக்குறைய ஒரு கொடிப்பினையான வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அடிப்படை ஜாதகமும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கலாம்.
நேர்களே, இதுவரை 2026 எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசி வாரியாக கிரக சஞ்சாரங்களை கொண்டு பார்த்தோம். மீண்டும் இதே போல நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.